இந்த மாதிரியான தலைப்பு தருவதற்கு காரணம் என்னென்றால், திருக்குர்ஆனை பிரட்டினால் எல்லா பக்கங்களிலும் எல்லா இடங்களிலும் சோதனைகள் சம்பந்தமாக நமக்கு நாம் பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை சோதிப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் திரும்ப திரும்ப சொல்லி தருகிறார். அதனால் இந்த விஷயத்தை மிக தெளிவாக ஒரு மூமின் எந்த கோணத்தில் பார்க்க வேண்டுமோ அந்த கோணத்தில் திரும்ப திரும்ப நாம் பார்ப்பதற்காக வேண்டி இப்படியான ஒரு தலைப்புகள் தரப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, உலகத்திலே 2 சாரார்கள் பிரிக்கலாம். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு சாரார், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத ஒரு சாரார். இந்த 2 சாரார்களையும் ஒரு மிக பெரும் மிக பளிச்சென்று விளங்கக்கூடிய ஒரு பெரும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்று கேட்டால், உலக வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லோருக்கும் வருகிறது. பணக்காரனுக்கும் பிரச்சனை வரும், ஏழைக்கும் பிரச்சனை வரும். ஏழைக்கு பணத்துல பிரச்சனை இருக்கும், பணக்காரனுக்கு நோய்ல பிரச்சனை இருக்கும், உடல்ல பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். இப்படி பிரச்சனைகள் மாறி மாறி வருகிறது. உலகத்தில் உள்ள அதிகமான மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் பணம் சம்பாதித்தால் முடித்து விடலாம்னு நினைக்கிறாங்க. தனக்கு பக்கத்துள்ள அதிகாரத்தை தமக்கு பக்கத்திலே சேர்த்து கொண்டால், ஒரு பெரும் தொழிலதிபர்களை அரசியல்வாதிகளை நம் பக்கம் சேர்த்து கொண்டால் நம் பிரச்சனைகள் முடிந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். இது அல்லாஹ்வை நம்பாதவர்களுடைய கொள்கை. உலகத்தின் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு தினம் தினம் அவர்கள் இயங்குகிறார்கள். இந்த வாரம் ஒரு பிரச்சனை இருந்தா இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு முழு நேரம் கஷ்டப்படுவார்கள். எதிர்காலம் நமக்கு தான், இந்த 2 மாசத்துல எல்லாம் சரியா போயிடும் என்று நம்பி போவார்கள். 2 மாதத்தில் வேற ஒரு பிரச்சனை கதவை தட்டும். சரியப்பா, அதை முடித்து விட்டு இதனோட இதான் பெரிய பிரச்சனை வாழ்க்கையில, இது முடிந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நினைப்பாங்க. திரும்பி பார்க்கிற நேரம் புதிய ஒரு பிரச்சனை மலர்ந்திருக்கும். இப்படி பிரச்சனைகள் முடித்தவர்கள் யாராவது எந்த வீட்டிலேயாவது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டேன்னு பாத்தீங்கன்னா அப்படி எந்த வீடையும் இதுவரைக்கும் காணும். நம்முடைய அனுபவத்திலும் காணும். நம்முடைய முன்னோர்களிடம் கேட்டு பார்த்தால், வாப்பால இருந்து கேட்டு பார்த்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் முடிந்ததான்னு கேட்டா ஒரு பெரும் பணக்காரர் நினைக்கிறார், வீடு வாசல் சொத்து செல்வம் எல்லாத்தையும் எங்க பிள்ளைகள் கொடுத்துட்டோம், அவர்கள் இதுக்கு மேல கஷ்டப்பட மாட்டாங்க, நாங்க உப்பையும் சோறையும் சாப்பிட்டோம், ஆனா அந்த கஷ்டம் இவர்களுக்கு இல்லை, அத்தனையும் கொடுத்து விட்டோம் என்று நினைக்கக்கூடிய பணக்காரர்கள் அவர்கள் பிள்ளை கையில் அத்தனையும் கொடுத்த பிறகு அந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரவே இல்லையா? அப்படி ஏதாவது ஒரு வீடு இருக்குதா? பாப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு, மகனுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. நாட்டில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் பிரச்சனை இருக்கிறது. அதனால் முதுமை வயசுக்கு போறது ஒரு பிரச்சனை, இடுப்பு வலி ஒரு பிரச்சனை. ஜனாதிபதி ஆன உடனே இல்லப்பா அவர் 50ல தான் நிற்பாரு, அமெரிக்கா ஜனாதிபதி, அவருக்கு 80 ஆகாது. அப்படி இல்லை. ஒரு பிரஸ் கான்பரன்ஸுக்கு நடந்து வருகிறார், அவர் தவறி கீழே விழுகிறார். ஏனென்றால் அவருடைய முதுமை அதை காட்டி கொடுக்கிறது. அடுத்த கான்பரன்ஸுக்கு ஓடி வருகிறார், என்னால் இன்னும் முடியும் என்று மீடியாவுக்கு முன்னாடி ஓடி வந்து காட்டினார். ஆனால் அவருடைய கட்சி தீர்மானித்தார்கள், இதற்கு பிறகு நீங்கள் அரசியல் சரி வராது, உங்களுக்கு அடுத்த தடவை கேட்கலாம், வற்புறுத்தி ராஜினாமா, அதாவது இதற்கு பிறகு கமலா ஹாரிஸை போடுங்கள் என்று கட்சியாலேயே அமெரிக்காவுடைய ஜனாதிபதி வீட்டோ பவரை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டுடைய ஜனாதிபதியை கட்சியால் வற்புறுத்தி, உங்க வயசு உங்களால கஷ்டம், உங்களால டிபேட் பண்ண முடியல என்று சொன்னால், நான் எதற்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? அமெரிக்கா ஜனாதிபதிக்கு வயசு போறது பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை வராது, எல்லோருக்கும் பிரச்சனை வரும். பிரச்சனை முடிக்கலாமான்னு கேட்டால் சமூகவியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது, சோசியோலஜி என்பார்கள். அதுல வாழ்க்கை என்றால் என்னன்னு வரைவிலக்கணம் சொல்லுவாங்க. வாழ்க்கை என்ன, இது மார்க்கம் இல்ல. அவர்கள்ட்ட போய் சமூகவியலாளர்கள்ட்ட போய் வாழ்க்கை என்ன, வாட் இஸ் லைஃப், வாழ்க்கை என்னன்னு கேட்டா டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுத்தல் என்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில பிரச்சனை வருமா, ரைட் டிசிஷன் எடுக்கணுமா, சரியான தீர்மானத்தை எடுக்கணுமா, பிழைச்சு போச்சுன்னா வாழ்க்கை போயிடும். வாழ்க்கை என்றால் புது புதுவான பிரச்சனைகளுக்கு தீர்மானம் எடுத்துக்கொண்டே இருக்கணுமா. உலகம் ஒரு இடத்துல நிக்கணும், பிரச்சனை முடிஞ்சுச்சுன்னா. பிரச்சனை முடியல, அதனால 2Gல இருந்து 3Gல இருந்து 4Gல இருந்து 5G இதனால போகமா போச்சா? இல்ல, புதுசு புதுசா இன்னும் கண்டுபிடிக்கிறார்கள். என்னென்னமோ விமானங்களை கண்டுபிடித்து உலகம் நின்றதா?
கட்டிடம் கட்டினார்கள். கட்டி முடிஞ்சாச்சா? இப்போ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மேல கட்டுறார்கள். இப்படி புதிய பிரச்சனைகள் வரும், இட பற்றாக்குறை வரும், ஒரே இடத்தை மனிதர்கள் விரும்புவார்கள். இதுக்கு என்ன பண்ணு சிந்திப்பாங்க. பிரச்சனைகள் தங்களுடைய அன்றாடம் ஒவ்வொரு கோணத்தில் வரும். இதில் மிக பெரும் பிரச்சனை மனிதனுடைய கல்வி வேதனைப்படக்கூடிய பிரச்சனை. யாருக்கு இல்லை? பள்ளிவாசல் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு, பேசக்கூடிய எனக்கு பிரச்சனையே இல்லை என்று சொல்லலாமா? அப்படி இல்லை. எல்லோரும் இந்த பிரச்சனைகளை முகம் கொடுக்கிறோம். ஒரு மோமினுக்கும் மோமின் அல்லாதவனுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? வெஸ்டர்ன் வேர்ல்ட், ஐரோப்பா என்ன இருக்குன்னா, நம்ம 100 மில்லியனை போட்டுட்டோம்னா இந்த உலகம் முழுக்க சுத்தி வரலாம், பிரச்சனைகள் முடிந்துவிடும், சிரித்து நீர்வீழ்ச்சிகளை பார்க்கலாம், அப்படி நினைக்கிறார்கள். ஆனா இலங்கைக்கு வர்ற அவர் தெரியல, காலை உடைச்சிட்டு போறான். கால் என்ன பார்த்து ஆக்சிடென்ட் ஆகிட்டோம். சுற்றுலா வந்தவர் சிரித்து போவார் என்று பார்த்தா அழுது கொண்டு போகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனை எந்த நேரம் வரும் என்று தெரியாது, எப்படி வரும் என்று தெரியாது. அவர்கள் சித்தாந்தம் பொய் என்பதை குர்ஆன் சொல்லுது. அப்ப குர்ஆன் என்ன சித்தாந்தம் சொல்லுது? பிரச்சனைகள் ஓயாது. கடலில் அலைகள் எப்படி ஓடாதோ, பணக்கார வீட்டுல ஒரு பிரச்சனை, ஏழை வீட்டுல இன்னொரு பிரச்சனை, ஒரு வீட்டுல மையத்து, இன்னொரு வீட்டுல சாப்பாடு பிரச்சனை, இன்னொருல கடன் பிரச்சனை, இன்னொருல கள்ளன் பிரச்சனை, இப்படி பிரச்சனைகள் விதம் விதமாக மரணம் வரைக்கும் வரும். இஸ்லாமிய சித்தாந்தம் அப்படி என்ன? பிரச்சனை வரணும், எதுக்கு உடைக்கிறோம்? இதுக்கு மேலே பிரச்சனை தானேப்பா, பிரச்சனை முடியாது, மௌத்து ஒரு பிரச்சனை முடிக்கும். பிரச்சனைகள் மரணம் வரைக்கும் வரும். ஆனா இஸ்லாம் அதுக்கு பிரச்சனை என்று சொல்ல வேண்டும். அங்க ஈமான் கொள்ளாதவர்கள் அதை பிரச்சனை என்கிறார்கள். இஸ்லாம் அதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் சோதனை. ஒரு மோமினை பொறுத்தவரை அவனுக்கு வருகிற பிரச்சனை பிரச்சனையா பெற மாட்டான், சோதனை போறான். சோதனைக்கும் பிரச்சனைக்கு என்ன வித்தியாசம்? பெரிய பிரச்சனையா போச்சு, இதை முடிக்க என்ன சரி பண்ணிடுவோம், முடிச்சு. சோதனை என்றால் அப்படி இல்லை. இறைவன் என்னை சோதிக்கிறார். இடத்துல நான் கரெக்டா ஆன்சர் கொடுத்தா என்ன, பிழை ஆன்சர் பண்ணிட்டா நரகம். சரியான ஆன்சரை சரியான ஆன்சர் தான். அந்த ஆன்சரை கொடுப்பதற்கு முற்படுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்ப நான் பேசுகிற நேரம் பலர்கள் பலவிதமான சோதனைகளுக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டு இருப்போம். இந்த நாட்டில நாடளாவிய ரீதியில் நமக்கு சோதனை வந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு பெரும் பிரச்சனை இஸ்லாத்தின் பேரால், அதாவது முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் போய், அதாவது குண்டு வெடிப்பு நடந்துச்சு. அந்த குண்டு வெடிப்பு முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் போய் செய்தார்கள். முழு முஸ்லிம் சமுதாயத்துக்குமே களங்கம் ஏற்படுத்துகிற விதத்தில், முஸ்லிம் சமூகமே நடுங்கி நிற்கிற விதத்தில் அந்த பிரச்சனைக்கு புறம் முஸ்லிம்கள் முகம் கொடுத்தார்கள். உளவுத்துறையினர் வந்து விசாரித்தார்கள். நிறைய பேர், அதாவது பலர்கள் எந்த குற்றம் இல்லாமல் கைது செய்யப்பட்டார்கள். பிறகு அவர்கள் நிரபராதிகள் என்று நிரூபிக்கப்பட்டது. இப்படியான ஒரு பிரச்சனை வந்தது. இது சமூகத்தில் வர பிரச்சனை. இதே மாதிரி வீட்டுக்குள்ள வரும். இந்த மாதிரி சோதனை நேரம் ஒரு அற்புதமான ஒரு கொள்கை சொல்லி தருகிறது. இந்த தலைப்பு ஏனென்றா, உலகத்தில் உள்ளவை கண்ணை இருக்க கட்டி ஒரு சுடுகாட்டுல ஒரு காட்டுக்குள்ள விட்டு வைங்க, எங்க போறன்னு தெரியாம திணறுவான். யாராவது வந்து இருக்கிற அவனை தொட்டா துடிச்சு நிற்பான், பயந்துருவான். ஒரு முஸ்லீமுக்கு ஒரு சுப செய்தி இருக்கிறது. இந்த உலகத்தில் 1000 பிரச்சனைகள் நடந்தாலும் ஒரு முஸ்லீமுக்கு அவைகள் எல்லாம் நலமாக போகிறதா. சுப்ஹானல்லாஹ். ஒரு மூமினுக்கு இந்த செய்தியை எனக்கும் உங்களுக்கு ஞாபகப்படுத்ததான் இந்த தலைப்பு தந்திருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆச்சபன், ஆச்சரியம் என்கிறார்கள். என்ன ஆச்சரியம்? ஆச்சரியம் எதை ஆச்சரியம் பண்றாங்க? ரொக்கத்து போய் விண்வெளிக்கு போற அது ஆச்சரியம் பண்றாங்களா? இந்த கேமராவை கண்டுபிடித்தது ஆச்சரியமா? ஒரு மூமினுடைய காரியங்கள் அத்தனையும் ஆச்சரியம் பண்றாங்க. அஜபன் லிஅம்ரில் மூமின், மூமினுடைய எல்லா விஷயங்களும் ஆச்சரியம் பண்றாங்க, எல்லா காரியங்களும். ஏன் அவனுக்கு கெடுதி நடக்காதா? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டா சொல்றாங்க, நடக்குமா? நலவு மட்டும்தான் நடக்குமா? நலவும் நடக்குமா, கெடுதியும் நடக்குமா? எல்லாமே நடக்குமா? ஆனால் அந்த அத்தனையும் நலவா மாறுறதுக்கு ஒரு விஷயம் சொல்லி தர்றாங்க. ஒரு விஷயத்தை செஞ்சா எல்லா கெடுதியும் நலவா மாறிடும். பெருமானார் போய் சொல்லுவார்களா? எல்லாமே நலவா மாறிடுமா? அப்ப அந்த விஷயம் என்ன? அதைத்தான் மூமின்கள் கடைபிடித்தால் நிம்மதியா பள்ளியிலிருந்து வெளியே போகலாம். இதுக்கு பிறகு எனக்கு கெடுதி நடக்காது. கெடுதி நடக்காதுன்னு சொல்ல கெடுதி நடக்குமா? ஆனா அந்த கெடுதி நலவா மாறிடும். ஃபகான கைரல்லாம்,
அது அவனுக்கு நலமாக அல்லாஹ் மாத்தி கொடுப்பான். அதனால அந்த செய்தி என்ன? சோதனைகள் ஓயாதுண்டா சோதனைகளுக்கு முகம் கொடுக்க நாம் ரெடியா இருக்கணும். கடல் அலை வருதுண்டா அலையில ஸ்விமிங் பண்ணதான் நம்ம பார்க்கணுமே தவிர அலையை நிப்பாட்டே வருது. அலைதான் வந்துட்டே இருக்கும். அதுக்கு எதிரே எப்படி நீச்சல் அடிக்கிறது அதான் கற்றுக்கணும். இதே மாதிரி சோதனை நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்லி தருகிறான். என்ன சொல்லி தர்றான்னா, இந்த துனியால நீங்க வாழ வரல, எதுக்கு வர வந்தீங்க? நீங்க நல்லவனா கெட்டவனான்னு சோதனை செய்யப்படும். ஒரு புள்ள ஸ்கூல் போறாங்க, அப்புறம் ஓய்வு எழுத போறாங்கன்னா பத்திரிகை கொடுத்துருவாங்க கையில. படிச்ச 2 வருஷம் படிச்சதை எழுதுங்க, எழுதி ஆன்சர் பண்ணுங்க. ரப்பல் ஆலமீன் அப்படி கேள்வி கேட்கறான். மார்க்கத்தை முழுக்க படிச்சுட்டு எல்லாம் ஹிஃபுல் பண்ணிட்டு கேள்வி கேட்பேன், இப்ப நீங்க ஆன்சர் பேப்பர்ல எழுதி எனக்கு தரணும் இல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கேள்வி என்பது வாழ்க்கையாம், பதில் என்பது வாழ்க்கையாம். கேள்வி என்ன? இப்போ வருவானா வீட்டுக்கு, ஏழை ஒருவன் கையை நீட்டிட்டு வருவானா, உன் சாக்குல பணமும் இருக்குமா, அவனுக்கு உதவி செய்யற மாதிரி இருக்குமா, நீ கொடுக்கறியா இல்லையான்னு பார்ப்பான். ஒரு போன் கால் வருமா, கிட்னி போச்சு, ஒரு இப்படிதான் ஆச்சு, ரொம்ப வருத்தப்படுறாரு, ஆனா பணத்தையும் எல்லாம் கையில தந்திருப்பானா. இது பிரச்சனை எல்லாம் சோதனை. இந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுக்கறீங்க? சல்லிய கொடுத்தீங்களா, தேடி பார்த்து கொடுத்தீங்களா, இல்ல கணக்கிலே எடுக்காம எனக்கு என்னன்னு போனீங்களா? இது ஒவ்வொன்றும் கேள்வியா. அந்த கேள்விகளுக்கு நாம் எப்படி பதில் கொடுக்கிறோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கிறான். இதுதான் கேள்விக்கு பதில் கொடுக்கிற விஷயம். அதனால அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். இந்த பூமியில இறக்கினோட அல்லாஹ் சொல்றான், உங்களை இங்க இறக்கிறது எதுக்கு தெரியுமா? பெரிய வீடு தந்து வாகனத்தை தந்து அப்படி சந்தோஷமா சிரிக்கின்ற அதுக்கு இல்ல. சிரிக்கிறத ஜன்னா ராங் அட்ரஸ். இங்கதான் சிரிக்க நினைச்சீங்கன்னா இங்க சிரிப்பீங்க, கொஞ்ச நேரத்துல சிரிப்பு வந்து வெளியாக முன்னாடி அழுக வந்துடும். இப்பதானப்பா சிரிச்சாரு, அதுக்கிடையில் அழுகுவாரு. இந்த சிரிப்பும் அழுகையும் மாறி மாறி வரும், துக்கமும் கவலையும் பயமும் மாறி மாறி வரும். அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த பூமி. அல்லாஹ் சொல்றான், நபுலுவன்னக்கும், நிச்சயமா உங்களை சோதிப்போம், பிஷைஇன் மினல் ஹௌஃப், பயத்தை தருவோம். சும்மா நிம்மதியா இருப்பீங்க, ஒரு வகையான ஒரு பயம் உங்களுக்குள்ள நுழைச்சிடும். நம்ம அந்த பயம் உங்களை என்ன பண்ணும்? உங்க தூக்கத்தில் இல்லாமல் ஆக்கும், பயந்து பீராந்தமாயிருவீங்க. இந்த மாதிரி ஒரு பயத்தை தந்து உங்களை சோதிப்போம் என்கிறான் அல்லாஹ். பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல் ஜூ, பசியை தருவோம், பசியை பட்டினியில போடுவோம், சாப்பாடு கிடைக்காம போயிடும், சாப்பாடு இருந்து சாப்பிடலாம் போயிடும். அந்த மாதிரி உன்னை சோதிப்போம் என்றான் அல்லாஹ். பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல் ஜூ வ நக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். அம்வால் என்றா நிறைய பணங்கள் அள்ளி தந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பறிப்பானா. 100 கோடியை தந்துட்டு 20 எடுப்பானா, அப்புறம் 40 எடுப்பானா, அப்புறம் ஓட்டாண்டி ஆக்கிடுவானா. இந்த மாதிரி ஒரு சோதனை நடக்குமா? அல்லாஹ் சொல்றான், வல் அன்ஃபுஸ், 4 பேர் இருப்பீங்க, ஒரு ஆள் வீட்டுல சந்தோஷமா சிரிச்சிருப்பீங்க. இப்ப எல்லாரும் சிரிச்சிருக்கிறவரு இப்ப பேசினவர் ரோட்ல இறங்கிடுவாரு, ஆக்சிடென்ட் ஆன உடனே ஆள் காலி, 3 பேரா போயிருவீங்க. உங்களுடைய உயிர்களை பறித்து நாம் சோதிப்போம் என்கிறான் அல்லாஹ். கனிவக்கண்களை எல்லாம் குறைத்து சோதிப்போம் என்கிறான் அல்லாஹ். வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், இந்த மாதிரி சோதிக்கிற நேரம் பொறுமையாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நன்மாராய உண்டாகும். அன்பு சகோதரர்களே, கேள்வியும் சொல்லிட்டு பதிலையும் சொல்லிட்டாங்க. என்ன பதிலா? வாழ்க்கையில் இந்த மாதிரி சோதனைகள் வருகிற நேரம் காபிர்கள் பிரச்சனையா பார்ப்பாங்க, நாங்க சோதனையா பார்ப்போம். சோதனைக்கு பதில் என்னண்டா பொறுமை. யாரெல்லாம் பொறுமையா நிற்கிறார்களோ பஷிரிஸ் ஸாபிரீன், அந்த பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், அந்த பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு என் வாழ்த்து உண்டாகட்டும். அப்ப பொறுமை என்ன? கோபம் வர்ற நேரம் அப்படியே பல்ல அடிச்சு கோட்டை அடக்கிட்டோம், அதான் பொறுமையாண்டா. அது குர்ஆன்ல 5 வீதம், 95% குர்ஆன் பொறுமையை பேசுது. என்ன பொறுமை? அப்படி பொறுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முழு குர்ஆன் விவரிக்குது. நபிமார்களுடைய பண்பும் பொறுமை. இந்த பொறுமை என்பதை நம்ம குத்துபால சொன்ன உடனே எல்லாரும் பொறுமையாளர்களா மாறிடுவீங்கன்னா இயலாது. பொறுமையாளர்களா மாறணும்னா திருக்குர்ஆனை கையில் எடுக்கணும். பொறுமைக்குரிய பாடங்கள் ஒவ்வொன்று இருக்கிறது. அவைகளை கடந்து போகிற நேரம் எங்க வாழ்க்கை இனிக்க ஆரம்பிக்கும். உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை வருமா? முஸ்லிமுக்கு அதிகமான பயங்கரமான பிரச்சனை வருமா? அது சோதனைன்னு சொல்லுவோம்.
அந்த சோதனை மற்றவர்களுக்கு வர மாதிரி வராலாம். அஷத்து பலாம். நல்ல மூமினா இருந்தா கடுமையா வருமா, ஒரு காபிருக்கு லேசா வருமா, ஒரு மூமினுக்கு கடுமையா வர மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோதனைகளில் வீரியமான சோதனை, கடுமையான சோதனை நபிமார்களுக்கு கண்டாங்க ரசூலுல்லாஹ். அப்புறம் சாலிஹீன்களுக்கு கண்டாங்க. அப்படி புடிச்சு சூறாவளி அடிக்கிற மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை அந்த அளவுக்கு போடுமா. அஷத்து போலா. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க மார்க்கமா வந்து பள்ளிவாசல் வந்தீங்கன்னா, அல்லாண்டு வந்தீங்கன்னா கடுமையான பிரச்சனைகளை நீங்க மூக்கு கொடுக்க வேண்டி வரும். ஆனால் ஒரு ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் என்றா, இவனுக்கு சின்னதா ஒன்று வரும், வந்த உடனே சைக்கோ ஆயிருவான், தூக்குல போட்டு சாப்பாப்பா, நஞ்ச குடிச்சிருவான், எசிட குடிச்சிருவான், கோச்சில பாய பார்ப்பான், மென்டலி அவுட் ஆயிருவான், டிப்ரெஷன் ஆயிடுவான், பைத்தியம் ஆயிருவான். ஒரு மூமினுக்கு இவனுக்கு வந்தது ஒரு எறும்பு சைஸ்ல 10 யானை சைஸ்ல ஒரு மூமினுக்கு. ஆனால் மூமினுடைய முகத்துல சிரிப்பு அப்படியே இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சித்தாந்தத்தை நாம் படித்துக் கொண்டு நம் பிள்ளைகளுக்கு மனைவி மக்களுக்கும் கொடுத்து, எங்க மரணம் வருவதற்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதை மூன் கொடுப்பதற்கு இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற சித்தாந்தத்தை படிப்பதற்கு தான் இந்த தலைப்பை நான் பயன்படுத்தலாம் நினைக்கிறேன். அது என்ன சித்தாந்தம்? உலகத்துல எல்லாரும் உட்கார வைப்போம். அதிகமான பிரச்சனை யாருக்கு என்று நான் படித்த விதத்துல நான் யாரை பார்க்கிறேன்? நபிமார்களை பார்க்கிறேன். அந்த அளவுக்கு பிரச்சனை நான் யாருக்கும் பார்க்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுல் அன்பியா, பெருமானுக்கு வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்க எல்லாம் உட்கார்ந்து, நாங்க ஒரு வாப்பா கேட்கிற, நீங்க வாப்பாமார்கள் உங்களுக்கு பிள்ளைகள் அந்த கண்ணு முன்னாடி பிள்ளைய கொண்டு வாங்க, கதையா கேட்காதீங்க. உங்க பிள்ளை இப்ப மவுத்து மெசேஜ் வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? எந்த மாதிரி இருக்கும்? பிள்ளைய கொண்டு போய் கபர்ல வச்சா அடுத்த பிள்ளை மவுத்துன்னா எப்படி இருக்கும்? பெருமானார் ஒரு மனிதர், அவருக்கு 6 பிள்ளைகள் மக்காவுல, அவ்வளவு சந்தோஷமான ஒரு குடும்பம். பணத்துல குறை இல்ல, ஊர்ல செல்வாக்குல குறை இல்ல, அல்லமீன் என்பாங்க, ஷாரிக் என்பாங்க, ஊர்ல பெரிய ஆஜியார் என்ன ஹதீஜா அம்மா அமீரத்துல் குரைஷ். அந்த அம்மா குறைஷ் பெண்களின் தலைவி என்பாங்க. ஏன்னா அவங்க கணவன் மௌத்தான உடனே, இறந்து போன உடனே அபூஜஹல் நிக்கிறான், என்ன முடிங்க? அந்த அளவுக்கு பணம் படைத்தவர்கள் அவர்கள் தான் பெருமானாரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப பணத்துல எந்த குறைவும் இல்லை ரசூலுல்லாஹ்வுக்கு, பிள்ளைகள்ல எந்த குறையும் இல்லை ரசூலுல்லாஹ்வுக்கு, வாகனத்துல குறைவில்லை, செல்வாக்குல குறைவில்லை, ஊர்ல அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருந்துச்சு. இந்த அம்புட்டும் பெருமானாருக்கு இருந்தா அந்த 6 பிள்ளைகள் எப்படி அவ்வளவு அமர்கலமா இருந்திருக்கும்? உங்களுக்கு 6 பிள்ளைன்னா 4 பொம்பளை பிள்ளை, 2 ஆம்பளை பிள்ளை, மதியனால இன்னொரு பிள்ளை கிடைக்குது, அது ஆம்பளை பிள்ளை, எல்லாம் 7. 6 பிள்ளைகளோட அமர்கலமா நிக்கிற நேரம் அவர் மரணத்துக்கு முன்னாடி 6 பிள்ளைகளை கபரில் அடக்கிறார். ஒரே ஒரு பிள்ளையை தவிர, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற 6 பிள்ளைகளும் மௌத்தாகிறாங்க. ஒரு வாப்பாவுடைய கல்வி பிடிக்கும், நரம்பு வெடிக்காதா? மனசு நொந்து போயாதா? என்னோட யாரும் பேச வராதீங்க, நான் இருட்டில் இருக்க போறேன், என் பிள்ளையெல்லாம் பறி கொடுத்திருக்கிறேன். பறி கொடுக்கிறது வேற, ஊர்ல உள்ளத ஒரு பிரச்சனை வர்ற நேரம் உங்களுக்கு குத்தினால வைங்க, பக்கத்து உள்ளவன் உங்க சொந்தக்காரன், உங்களுக்கு அப்பதான் விரக்தி கூடும். பெருமானுடைய ஆம்பளை புள்ள மூத்தாகிற ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையோட பேர் தான் ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க ஆரம்பத்துல, நபிக்கு முன்னாடி. காசிம் தான் மகன் பேரு, அபுல் காசிம், அபுல் காசிம் கூப்பிடுவாங்க, காசிம் வாப்பாவே. அப்படிப்பட்ட இறந்து போற நேரம் பாப்பாட சகோதரர் அபூ லஹப், அபுத்தர முகமதுக்கு வாரிசு இல்ல. எப்படி இதெல்லாம் கற்பனையே கேட்காதீங்க.